என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் பிறந்தது வளர்ந்தது தவழ்ந்தது எல்லாம் கிராமத்து மண்ணில்தான். அந்த கிராமத்து பசுமை நிழலோட்டமாக விளங்கும் பனைமரங்கள் தான் எனக்கு சாமரம் வீசி வரவேற்றது. அந்த பனைமரங்களில் இருந்துதான் நான் பல பாடங்களை கற்றுக்கொண்டேன். அந்த பனைமரங்கள் இன்றியமையாத வகையிலே நமக்கு பயன்படக்கூடியது. அதன் ஓலைகளை பற்றி எனக்கு மறக்க முடியாத ஞாபகங்கள் இன்னும் நிழலாடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த ஓலைகளை பற்றி நான் உங்கள் முன் ஒரு கவிதையாக படைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பனை ஓலை என்ன பரிதாபத்துக்குரியதா? பனை ஓலை என்ன பரிதாபத்துக்குரியதா? பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் பண்ணி செய்தது இதில்தானே. பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் பண்ணி செய்தது இதில்தானே. மன ஓலையாய் திகழும் செம்மொழி தமிழுக்கும் இது இல்லை என்றால் மரண ஓலைதானே எழுதியிருப்பார்கள். மன ஓலையாய் திகழும் செம்மொழி தமிழுக்கும் இது இல்லை என்றால் மரண ஓலைதானே எழுதியிருப்பார்கள். பதநீர் சுவையே இந்த பட்டை ஓலையில்தானே. பதநீர் சுவையே இந்த பட்டை ஓலையில்தானே. கண்ணீர் பாய்மர கப்பல்கள் எல்லாம் கண்ணீர் பாய்மர கப்பல்கள் பல கரை சேர்ந்தது இந்த ஓலைப்பாய் பின்னலில்தானே. ஆம் நண்பர்களே, இந்த ஓலைப்பாய் பின்னலில்தானே. போர் முரசு ஒலிக்க இந்த ஓலைதானே அப்போது தூதுவனாக இருந்தது. போர் முரசு ஒலிக்க இந்த ஓலைதானே அப்போது தூதுவனாக இருந்தது. போகி புகை போக இன்னும் ஓலைதானே வேலை செய்கிறது. போகி புகை போக இன்னும் ஓலைதானே வேலை செய்கிறது. ஓலை குடிசைகள் என்பது ஒரு சுகம், ஒரு தனி சுகம். அதற்குள்ளே இருந்துதான் 9 பிள்ளை பெற்றாலும், அதற்குள்ளே இருந்துதான் அப்போது 9 பிள்ளைகளை பெற்றாலும் சுகப்பிரசவமாக இருந்தது. சுகப்பிரசவமாக இருந்தது. இப்போதும் மாடிக்கு மேலே, இப்போதும் கோடி இருப்பவர்கள் கட்டும் மாடிக்கு மேலே ஒரு குடிசைதான் மகிழ்ச்சி என்கிற மந்திரத்தை சொல்லித் தருகிறது. ஒரு குடிசைதான் மகிழ்ச்சி என்கிற மந்திரத்தை சொல்லித் தருகிறது. ஓலை ஓலை இன்னும் கிராமங்களில் காய்ந்து போனால் எரிபொருள். ஓலை இன்னும் கிராமங்களில் காய்ந்து போனால் எரிபொருள். பச்சையாக இருந்தால் பாய்முடையும் வாழ்வாதாரம். பச்சையாக இருந்தால் பாய்முடையும் வாழ்வாதாரம். ஓலை சாம்பலில் கூட உயிர் இருக்கு தெரியுமா? ஓலை சாம்பலில் கூட உயிர் இருக்கு தெரியுமா? உயிர் வலி தரும் உடல் புண்களுக்கும் மருந்தாகும் புரியுமா? உயிர் வலி தரும் உடல் புண்களுக்கும் மருந்தாகும் புரியுமா? சிலுவையில் அறையும் முன்னே, இயேசு மகானை சிலுவையில் அறையும் முன்னே எங்கள் ஊர்களில் இன்னும் குருத்தோலை தினமே அதனை நினைவு கூறுகிறது. எங்கள் ஊர்களில் இன்னும் குருத்தோலை தினமே அதனை இன்னும் நினைவு கூறுகிறது. பனை ஓலை கொழுக்கட்டையே, பனை ஓலை கொழுக்கட்டையே திருக்கார்த்திகை பண்டிகைக்கு மனம் கூட்டுகிறது. திருக்கார்த்திகை பண்டிகைக்கு கமகமவென மனம் கூட்டுகிறது. சிலருக்கு அந்நியமாய் தெரியும் இந்த ஓலை கை வேலைப்பாடுகள் தான். சிலருக்கு அந்நியமாய் தெரியும் இந்த ஓலைகள். சிலருக்கு அந்நியமாய் தெரியும் இந்த ஓலைகள். ஆனால் இந்த ஓலை கை வேலைப்பாடுகள் தான் அந்நிய செலவாணியையும் ஈட்டி தருகிறது தெரியுமா? இந்த ஓலை கை வேலைப்பாடுகள் தான் நம் நாட்டுக்கு அந்நிய செலவாணியையும் ஈட்டி தருகிறது என்பது தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு முள்ளில் இயக்கும் ஓலை காற்றாடிதானே கிராமத்து சிறுவர்களுக்கு பிரமிக்க வைக்கும் மின்விசிறியாக இருந்தது. ஒரு காலத்தில் ஒரு முள்ளில் இயக்கப்படும் ஓலை காற்றாடிதானே கிராமத்து சிறுவர்களுக்கு பிரமிக்க வைக்கும் மின்விசிறியாக இருந்தது.
ஒரு காலத்தில் ஓலை செருப்பு கூட ஒய்யார நடை தந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் ஓலை செருப்பு கூட ஒய்யார நடை தந்தது தெரியுமா? கொதிக்கும் வெயிலுக்கு கூட மிதிக்கும் சுகம் தந்தது தெரியுமா? கொதிக்கும் வெயிலுக்கு கூட மிதிக்கும் சுகம் தந்தது தெரியுமா? ஓலை பெட்டிகளில் தானே உயர்குடிக்கும் கீழ்குடிக்கும் சீதனங்கள் வந்தன. ஓலை பெட்டிகளில் தானே உயர்குடிக்கும் கீழ்குடிக்கும் சீதனங்கள் வந்தன. திறந்தால் மணக்கும் திருவிழா கடை மிட்டாய் கூட ஓலை பெட்டியில் தானே வந்தது. திறந்தால் மணக்கும் திருவிழா கடை மிட்டாய் கூட ஓலை பெட்டியில் தானே வந்தது. பொட்டல பொருட்கள் எல்லாம் ஓலை பெட்டியில் தானே ஒளிந்திருந்தன. பொட்டல பொருட்கள் எல்லாம் அன்று ஓலை பெட்டிகளில் தானே ஒளிந்திருந்தன. அதனால் தானே சுற்றுச்சூழல் கேடு தரவில்லை. அதனால் தானே சுற்றுச்சூழலுக்கு கேடு தரவில்லை. மீண்டும் அதற்காகத்தானே பாடுபடுகிறோம். மீண்டும் அதற்காகத்தானே நாம் அனைவரும் பாடுபடுகிறோம். இருந்தாலும் இன்னும் மறக்க முடியவில்லை. இருந்தாலும் ஓலையை இன்னும் மறக்க முடியவில்லை. அந்த ஓலையின் ஈர்க்குச்சி தான் இன்னும் எனது கண்ணில் குத்துகிறது. இருந்தாலும் அந்த ஓலையின் ஈர்க்குச்சி தான் இன்னும் எனது கண்ணில் குத்துகிறது. ஆம், ஏழை பெண்களுக்கு காது குத்தும் போது அந்த ஓலை ஈர்க்குச்சி தான் முதல் கம்மலாயிருந்தது. ஆம் நண்பர்களே, கிராமத்து ஏழை பெண் பிள்ளைகளுக்கு காது குத்தும் போது அந்த ஓலை ஈர்க்குச்சி தான் முதல் கம்மலாயிருந்தது. இன்று காதுகளில் தொங்கும் தங்கத்துக்கு பஞ்சமில்லை. ஆனால் அதுதானே, அந்த ஈர்க்குச்சி தானே தாய் பாசத்தின் முதல் அங்கமாக இருந்தது, முதல் தங்கமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.